நல்லா இருப்ப தம்பி. இப்ப தாலி கட்டணும். பையனோட அக்காவோ தங்கச்சியோ இருந்தா வர சொல்லுங்க. நான் தான். ஏய் தள்ளு தள்ளுன்னா வாங்கி மேல தூக்கி வச்சுக்க. கெட்டி மேளம் கெட்டி மேளம் கெட்டி மேளம். வல்லவா, என்னடா யோசிச்சுட்டு இருக்க? தாலிய கட்டு. டேய் தயங்காதடா, முகூர்த்த நேரம். தாலி கட்டு தாலி கட்டு. கட்டுடா. யோ மாம்சே, டேய் என்னடா எவ்வளவு நேரம் எல்லாரும் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறோம்? தாலியை கட்டுறா. அப்பா ஒரு நிமிஷம். அது கபிலன், என் கூட வாங்க. மேடம் நான் வாங்க, நீங்களும் வாங்க. வாங்க. என்ன மரகதா? மரகதா, என்ன திடீர்னு என்னாச்சு? ஏன் தாலி கட்டுறத நிறுத்த சொன்ன? அப்புறம் இவன் எதுக்கு இங்க? வல்லவா, எழுந்திருப்பா. அத்தை, எழுந்துரு. கபிலன், நீங்க போய் உட்காருங்க. மேடம் நானா? ஆமா, நீங்க தான். போய் உட்காருங்க. மரகதா, என்ன என்ன பேசுற நீ? என்ன ஆச்சு உனக்கு? எதுக்காக இப்போ வல்லவனை எந்திரிக்க சொல்லிட்டு அவனை போய் உட்கார சொல்ற? புரியல.
என் பொண்ணு கபிலனை தான் கல்யாணம் பண்ணிக்குவா. அம்மா, அண்ணி, எங்களுக்கு ஒண்ணும் புரியல. நீங்க திடீர்னு இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு என்ன நீ அர்த்தம்? இது என் பொண்ணோட வாழ்க்கை. இதுல நான் எடுக்கிற முடிவு தான் சரியா இருக்கும்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். எப்பவுமே நான் எடுக்கிற முடிவு என் பொண்ணுக்காக மட்டும்தான். இதுல யாரும் தலையிடக்கூடாது. புரிஞ்சுதா? மரகதம், நீ ஏதோ தப்பு பண்ற, புரியாம பேசிக்கிட்டு இருக்கிற. அண்ணன் சொல்றது கேளு, நல்ல கவனமா கேளு. இந்த பாரு, வாக்கு கொடுத்து அவனுக்கு இன்னும் உறுதி கொடுத்து மாப்பிள்ளைய வந்து உட்காரு மனமேடையிலன்னு இவ்வளவு தூரம் கூட்டு வந்து உட்கார வச்சதுக்கு அப்புறம் இப்ப போய் எந்திரிச்சு இல்லைன்னா பாவம் அவன் மனசை எப்படி தாங்கும் மரகதம்? இல்ல மரகதம், நல்லா யோசிச்சு பாருமா. அவனால இதை தாங்கவே முடியாது. அவனை உட்கார சொல்லு, தாலி கட்டட்டும். வல்லவா, இது என் பொண்ணுக்காக நான் எடுத்த முடிவு. நீ என்ன சொல்ற? அத்த, நான் கும்பிட்ட தெய்வம்லாம் உங்க ரூபத்துல வந்த மாதிரி இருக்கு. நான் சம்மதிக்கிறேன் அத்த, நான் சந்தோஷமா சம்மதிக்கிறேன். அண்ணி, என் பையன் ஏதோ விவரம் இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கீங்க. எங்கேயும் நடக்காத அதிசயம் இங்கதான் நீ நடக்குது. வல்லவா, நீ உட்காரு. டேய் மணிமேகலை, அதான் அண்ணியே சொல்லிட்டாங்கல்ல, அவங்க முடிவு சரியா தான் இருக்கும். அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அதை யோசிக்காம எடுத்திருப்பாங்க. ஐயோ பெரியப்பா, உங்க பையனே இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன? உட்கார்ற நீ. மரகதம், வேணாம், இது நல்லா இல்ல மரகதம். அவனை உட்கார சொல்லு, அவனே தாலி கட்டட்டும் மரகதம். அண்ணே, எனக்கு புரியுது. உங்களுக்கும் மேகலைக்கும் இது கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். ஆனா என்ன மன்னிச்சிருங்க அண்ணே. மரகதம், புனிதா நான் பெத்த பொண்ணு இல்ல, அது உண்மைதான். ஆனா 10 மாசம் அவளை வயித்துல சுமந்து பெக்காதவதான் நான். பாசத்தை நான் அவன் மேல ரொம்ப அதிகமா காமிச்சிருக்கேங்க. அது உங்களுக்கும் மத்தவங்களுக்கும் வேணா புரியாம போகலாம். ஆனா என் பொண்ணு புனிதாவுக்கு புரியும். அம்மாங்கிறது வெறும் வார்த்தை இல்ல, உணர்வுங்க. எனக்கும் புனிதாவுக்கும் இருக்கிற உறவு ஜென்ம ஜென்மமானதுங்கிறது எனக்கும் தெரியும், புனிதாவுக்கும் புரியும்.